இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார், நான் இந்திராணி, அறம் பத்திரிகையோட எம்டி. என் தம்பியை என்ன காரணத்துக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதான் போன்லயே சொன்னா மேடம், உங்க தம்பி இந்த ஸ்மக்லிங் கும்பல கார்ல ஏத்திட்டு வந்திருக்காரு. அதனாலதான் இவரை கூட்டு வந்திருக்கோம். சார், இதுதான் இவனை கூட்டிட்டு வந்ததுக்கான ரீசனா? ஆமா மேடம். சார், நான் என் தம்பி கிட்ட கொஞ்சம் பேசலாமா? பேசுங்க மேடம். கபிலா, என்ன நடந்தது? அக்கா, நான் ரோட்ல வந்துட்டு இருந்தப்போ இவங்க எல்லாம் பாத யாத்திரை வந்துட்டு இருந்தாங்க அக்கா. நான் வழிவிட சொல்லி கேட்டப்போ இவங்க ரொம்ப தூரம் நடக்கணும்னு சொல்லி அடுத்த செக் போஸ்ட்ல இறக்கி விட சொல்லி கேட்டாங்க அக்கா. சரின்ட்டு நானும் இவங்களை கார்ல ஏத்திட்டு போனேன். ஆனா திடீர்னு போலீஸ் என் காரை நிறுத்தி இவங்கெல்லாம் ஸ்மக்லர்ஸ்ன்னு சொல்லி என்ன இவங்களோட கூட்டிட்டு வந்துட்டாங்க அக்கா. கபிலா, நீ சொல்றதுதான் நடந்ததா இல்ல வேற ஏதாச்சும் நடந்துச்சா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடா, அக்கா நான் பாத்துக்கிறேன். ஐயோ அக்கா, சத்தியமா இதுதான்க்கா நடந்தது. இவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லக்கா. நான் லிஃப்ட் மட்டும் தாங்க கொடுத்தேன். சொன்னா நம்ப மாட்டேங்கிறாருக்கா. ஓகே, என்ன சார், என் தம்பி எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்றான். இவனை நான் கூட்டிட்டு போலாமா இல்ல முடியாதா? முடியாது மேடம். எங்க அதிகாரி வந்து விசாரிக்கிற வரைக்கும் நாங்க யாரையும் இங்க இருந்து அனுப்ப முடியாது மேடம். உங்க ஐஜி போன் பண்ணி விட சொன்னா? மேடம், ஐஜி அப்படிலாம் சொல்றதுக்கு சான்ஸே இல்ல மேடம். சொல்ல போனா அவர்தான் இந்த கேஸ்ல ரொம்ப இன்வால்வ்மெண்டா இருக்காரு. அதனால எதுவா இருந்தாலும் விசாரணை முடியற வரைக்கும் எங்களால எதுவும் பண்ண முடியாது மேடம். போன் வருது பாருங்க, எடுத்து பேசுங்க. ஹலோ ஹலோ, நான் ஐஜி மாரியப்பன் பேசுறேன் சார். ஆமா, இப்போ இருந்து நான் தான் புது ஐஜி. இந்திராணி மேடம் தம்பிய உடனே அனுப்புங்க சார். அது வந்து சார், டூ வாட் ஐ சே. எஸ் சார். என்ன சார், ஐஜி பேசினாரா? சாரி, புது ஐஜி பேசினாரா? இப்ப என் தம்பியை கூட்டிட்டு போலாமா? கூட்டு போலாம் மேடம். வா கபிலா, போலாம்.